ஐயா, நாங்கள் மீன் விற்பனையாளருங்க ஐயா. நாங்கள் 35 வருஷமாக 40 வருஷமாக வியாபாரம் பண்ணுறோம். இது வரைக்கும் ஐயா எங்களுக்கு இந்த மீனால் சுகம் கண்டதில்லை. நான் மேல் புவானி போய் ஐயா, காலம் பூரா கஷ்டப்படுறோம். மீனுக்கு வந்தால் மீன் வாங்க முடியல, விற்கிற இடத்துக்கு போனால் விற்க முடியல. ரொம்ப கஷ்டத்தை நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம் ஐயா. நிறைய ஆள் இதேமாரி நாங்கள் மீன் வியாபாரத்தில் ரொம்ப கஷ்டப்படுறோம் ஐயா. அவ்வளோதான். கொடுக்க மாட்டாங்க ஐயா. எங்களுக்கு மீன் பிடிச்சி வந்தாலும் விலை ஓவரா இருக்கு. அங்க விற்கிற இடத்துல எங்களால விற்க முடியல. எங்களுக்கு அரசாங்கம் பார்த்து ஏதாவது ஒரு உதவி பண்ணா நல்லா இருக்கும் ஐயா. எங்களுக்குண்டு எதுவுமே அரசாங்கம் கொடுக்கல ஐயா. என்ன மாதிரி நீ பேசுமா, அடுத்த ஆள் பேசுமா. வணக்கம், நான் உங்கள் விஸ்வா. இப்போ நம்ம எங்க விஸ்வா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாமியார் பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச் இருக்கு. அந்த பீச்ல தான் இருக்கேன். ஆக்சுவலி நம்ம பாண்டிச்சேரி போக வேண்டியது, பாண்டிச்சேரி போகலாம் தான் பிளான். காலையிலே போயிட்டு மார்னிங் ஒரு சன்ரைஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் பாண்டிச்சேரி ரீச் ஆகிறதுக்குன்னா ஒரு 45 கிலோமீட்டர் இருந்தது. ஸோ அதுக்குள்ளே சன்ரைஸ் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு நியர் பீச் இருக்கான்னு போட்டேன். போகும்போது சாமியார்பேட்டை பீச் வந்தது. என்ன ஊருக்கிட்ட இந்த பீச் இருக்கு, மெயினான ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாண்டிச்சேரி போகிற ரூட்ல அந்த ஊர் பேர் வந்து பெரியப்பட்டு. அந்த ஊருக்கு பக்கத்தில் தான் இந்த சாமியார்பேட்டை பீச் இருக்கு. ஸோ மார்னிங் நான் வரதுக்கு முன்னாடியே சன்ரைஸ் வந்துருச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த பீச்சை பார்க்கும்போது. செம ஃபீலிங் இருக்கு. ஸோ ஆல்ரெடி ஒரே கூஸ் பம்ப்ஸாக இருக்கு இங்கே பீச்சுக்கு வந்ததுலேருந்து. ஏன்னா இப்போதான் கடலுக்குள்ளே இருந்து ஒவ்வொரு போட்டாக வந்துகிட்டு இருக்கு, மீன் பிடிச்சிட்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கே நிறைய பேர் வேற மீன்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ இந்த பீச்சில் அப்படியே சின்ன vlog பார்க்கலாம். கடல்லேருந்து வர போட்டை பீச் வரைக்கும் கொண்டு வந்துட்டு பீச்சிலேருந்து எப்படி கரைக்கி இழுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஒரு டிராக்டர் இருக்குது, இதுக்குன்னே ஹெவியான டிராக்டர். அந்த டிராக்டரில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து கயிறுலாம் வச்சுருக்காங்க. அந்த கயிறை போட்டில் போட்டு அப்படியே ஃபுல் ஃபோர்ஸில் இழுக்கிறாங்க. ஸோ பாருங்கள், லைவாக பார்க்குறீங்க. நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியாது. மீனவர்கள்லாம் எப்படி மீன் பிடிக்கிறாங்க, எப்படி அதை கரைக்கு கொண்டு வராங்க, அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது, ஸோ எவ்வளோ காசு கிடைக்குது, அதில் என்னென்ன செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க. யாரா அவனுங்க பைக்கில் வேறு போயிட்டுருக்கானுங்க. அந்த நேரத்தில் பீச்சில் பைக் கொண்டு வரதே அவ்வளோ சிரமமாக இருக்குது. இவனுங்க அசால்ட்டாக ஓட்டிகிட்ருக்கானுங்க பைக். அதுக்குள்ளே போட்டை இழுக்க போகிறாங்க இப்போது. வாவ் வாவ், எவ்வளோ அழகாக சூப்பராக இழுக்கிறானுங்க பாருங்கள் போட்டை. அவ்வளோதான், போட்டை கரைக்கி இழுத்து நல்லா விட்டுருவாங்க. விட்டுட்டு அந்த டிராக்டருக்கு அங்கே என்ன வேலைன்னா, இந்த மாதிரி கடல்லேருந்து வர்ற ஒவ்வொரு போட்டையும் இழுத்து இழுத்து விடுறது தான் அந்த டிராக்டரோட வேலை. காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக மீனை பிடிச்சிட்டு வந்து அந்த மீனை வந்து விற்கிறதுக்காக வலையிலேருந்து மீனை எடுத்து ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருமே கூட்டம் கூட்டமாக. ஸோ அவங்கள எல்லாருமே நம்ம போய் பார்க்க போகிறோம், என்னென்ன மீன்லாம் இங்கே பிடிக்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த பீச்சு ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்க போகிறோம். ஹாப்பியாக இருக்குது, வாங்க போகலாம். இந்த மீன் எத்தனை மணிக்குண்ணா பிடிச்சிங்க? இந்த மீனா 5 மணி. 5 மணிக்கா? இங்கிருந்து எவ்வளவு தூரம் போய் பிடிச்சிங்க? 10 கிலோமீட்டர் போவோம், 8 கிலோமீட்டர் போவோம். ஓ, காலையில போயிட்டு ஒரு 2 கிலோமீட்டர். எத்தனை மணிக்கு இங்க இருந்து போவீங்க? அதான் 4 மணிக்கு போனோம். 4 மணிக்கு போனீங்க? 5 மணிக்கு வேலை விட்டுட்டு 6:30 மணிக்கு வந்து. ஓகே. சின்ன சின்ன மீன் தான் மாட்டுமா? சின்ன மீன்லாம் அதிக மாட்டாது. சின்ன மீன்லாம் காரி தான் மாட்டா. ஓ, 1 கிலோ மீன் எவ்வளவு கொடுப்பீங்க? 1 கிலோ மீன் வந்து 35 ரூபா 40 ரூபா போகும். 35 ரூபா 40 ரூபாய் கொடுப்பீங்களா? மீன் வந்து 60 ரூபா 20 ரூபா போகும். இந்த மீன் பேர் என்னன்னா? கவலை. கவலை. ஓ, இது கெண்டை மீன் மாதிரி தானே இருக்கும்? இல்ல. ஓ, கவலை.
நம்ம ஒரு துக்கம் வந்தாலும் யோசனை பார்த்தோம்ல, ஆ அந்த மாதிரி கவலைப்படுறது தான் இது. கவலையாக பிடிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக பிடிக்கும் போது உயிரோட இருக்கும், இங்கே வரும்போது செத்து. ஆமாம். இந்த மீன்லாம் பிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு 1 hour 2 hours தான் இருக்கும். 1 hour தான் அந்த அண்ணன் சொன்னாங்க. ஸோ எல்லாரும் பிடிச்ச மீன்லாம் எடுத்துட்டு இருக்காங்க வலையில இருந்து. இங்கே பக்கத்தில் நிறைய பேர் மீன் வந்து வாங்குறதுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கொடுத்து வாங்குறாங்க. என்ன அது ஆறு மீன் தானே? இது அந்த இருக்குது. இதா ஆ இது சாவால சாவாலையா? ஓ இதுவும் சாப்பிடலாம். ஆ. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, இங்கே கடல்ல இருந்து மீனை பிடிச்சிட்டு வந்து இங்கே எல்லாருமே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ இங்கே நிறைய பேர் மீன் வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம அங்கே என்னென்ன மீன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம்.